ஆன்மீக அன்பர்களது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 22ஆம் தேதி 4/2/2025 பிப்ரவரி மாதம் இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நிலவரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. இன்றைய திதி இன்று காலை 7:54 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:54 வரை தைத்துளம், பின்பு மாலை 6:05 வரை கரசை, பின்பு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 2:30 வரை பூரம், பின்பு உத்திரம். இன்று பூரம் உத்திரம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்களை சைடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, முதல் ராசியாகிய மேஷ ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை எதிர்பார்த்த உதவிகளும் வருமானத்தை நீங்கள் பெறக்கூடிய நாள் அமைப்பு. உங்களுக்கு உடைய கடன் விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செலவு. கடன் வாங்கும்போதும் கொஞ்சம் யாருக்காக கொடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. தற்பெருமை பேச்சுகளை கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் நான் என்ற அகங்காரம் வேணால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை கால்நடை செயல்பாடில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகும். ஒரு தோற்றப்புள்ளி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய நாள் அமைப்போது. உங்களுக்கு நெருக்கமான நண்பர் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சிந்தனை போக்கில் நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். ரிஷபராசி அப்படின்னு பார்த்தா ஒரு இந்த கணவன் மனைவியிலே கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு திடீர் செலவுகள்லாம் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தை கொஞ்சம் உங்களுடைய பேச்சு திறமையில உங்களுடைய மதிப்பையும் ஏற்றுக்கொள்ள உங்களுடைய வியாபாரத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் சில நிகழ்வுகளால் கொஞ்சம் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாகும். உத்தியோக பணியில் கொஞ்சம் ஒரு பனிப்பொருளாக தோன்றி மறையக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஏற்படும் போது இந்த கோயிலுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. உங்கள் திறமை இன்னும் திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உடன் ஏற்பட கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டம் அந்த நாள் அமைப்போது. உங்களுக்கு உடைய செல்வ சேர்க்கை, தன சேர்க்கைக்கான சில எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அந்த சேர்க்கைக்கான முயற்சியெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு இணையம் சார்ந்த பணி செய்கிறவங்க நல்ல ஒரு சாதகமாக சொல்ல ஏற்பட போது. உங்களுக்கு உடன் பிறந்தவுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக போகிறீங்க. மற்றபடி போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம். கடகராசி நண்பர்கள் பார்த்தா இன்னொன்றுங்களுக்கு உங்களுடைய தந்தை வேலையில் கொஞ்சம் ஒரு ஆதரவான சூழ்நிலை ஏற்பட போது. உங்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டால் வெற்றியை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைப்பு. அதால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட போது. உங்களுக்கு தகவல் தொடர்பு துறையில் ஒரு புதுவிதமான சூழலை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனைலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு பயணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நிலையும் உத்தியோகத்தில் ஒரு புதிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது. புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.
சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு என்று கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது. இருக்கின்ற மனஸ்தாபங்களில் வேற்றுப்பாடெல்லாம் குறைய போது எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு புதியவருடைய நட்பு மூலம் ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய நிலையும் புண்ணிய ஸ்தலங்களில் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு கணிசமான ஒரு உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனதில் ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பணி சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போது ஒரு லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த வியாபார பணியில் கொஞ்சம் தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உடனிருப்பில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உடலில் ஒரு சோர்வுத்தன்மை ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி அரசு பணியில் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நிலையும் பயண செயல்களில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது உங்களுக்கு. மனசில் இருந்த கருத்துக்களை கொஞ்சம் வெளிப்படுத்துகிற கொஞ்சம் சிந்தித்து கவனித்து பேசுங்க. எங்கே என்ன பேசணும் என்ன பேச போகிறோன்ற கொஞ்சம் யோசித்து பேச நல்லது. மனசை வச்சு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. ஒரு தாமதம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். துலாம் ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஏதாவது பொருள் காணாமல் அந்த காணாமல் போன பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு. பிறமொழி மக்களுடைய அறிமுகம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் போட்டி தொடர்பான செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே போல் அந்த நெருக்கமானக்கூடிய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படக்கூடிய நபராக இருக்கீங்க. நீங்கள் சில சஞ்சலமான சிந்தனைகள்லாம் மனசில் தோன்றி மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி உடைய முயற்சி ஈடேறக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களை விட்டு இந்த விலகி சென்றவங்களாம் திரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக இருக்க போது உங்களுக்கு. உத்தியோகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு சூழ்நிலை இருப்பது அது அந்த சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க போது உங்களுக்கு. வாகனத்தை இருக்கக்கூடிய பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையும் அதில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க. வீடு மாற்று தொடர்பான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மனசில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. சக ஊழியர்கள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடெல்லாம் குறையக்கூடிய ஒரு நிலையும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனசில் இருந்து அந்த கவலைகள்லாம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. மனசில் புதுமையான எண்ணங்கள் சிந்தனைகளை மேம்படக்கூடிய நிலையும் கணவன் மட்டும் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. மாணவருக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக தொடர்பான ஒரு புரிதலும் புனித ஸ்தலங்கள் போய் வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நுண்கலை சார்ந்த தேடல்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போது உங்களுக்கு. எதிர்பாராத சில வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய தாய் வழி உறவெல்லாம் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பேசுங்க, பழங்க. கொஞ்சம் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு கலகலப்பான ஒரு நட்பு வட்டத்தை உங்களுக்கு அதிகரிக்க போது உங்களுக்கு. கணவன் மனைவியாக கொஞ்சம் அன்பும் அதிகக்கூடிய காலகட்டமாக அதனால் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குது. உடைய உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லத்துக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு கனிவு வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு அந்த கடினமான விஷயங்களை கூட மிக சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தராக நீங்கள். அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போது உங்களுக்கு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் அவங்களுடைய கருத்துக்களை மதிப்பளித்து கொஞ்சம் பேசுங்க. என்ன சொல்கிறேன் கேட்டு செய்வது நல்லது உங்களுக்கு. உடைய பூர்வீக சொத்துக்களை ஒரு தீர்வுலாம் ஏற்பட போது உங்களுக்கு. அதே மாதிரி உடன் ஏற்படக்கூடிய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. இதுக்கு நிலையில் இருந்து வந்த சில பழைய சரக்குகள்லாம் விற்பனையாகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த காரியம் உங்களுக்கு கைவிடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசி பார்த்தா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நபராக இருக்கீங்க. சுபகாரியங்கள் செய்கின்ற போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு.
அதேமாதிரி பெற்றோர்கள் எல்லா விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் இந்த தைரியம் பண்ணலாம். நீங்கள் ஆபரணம் சேர்க்கலாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு மாற்றமும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களுக்கு புதிய நம்பர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த மறைமுகமான தடைகள்லாம் மறைஞ்சக்கூடிய அற்புதம் அமைப்பது உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.